ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃப்ரைடே எடுத்த மினி விலாக் தான். ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா முருகர் நம்ம வீட்டுக்கு வந்ததுனால ஸோ ஃப்ரைடே அன்னைக்கு நல்லா பூஜை பண்ணியாச்சு. ஸோ அவருக்கு ஸ்பெஷலாக வந்து கேரமல் பாயசம் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ரெசிபி வந்து டீட்டெயிலாக லாங் வீடியோவில் வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை தான். ஸோ எல்லார் வீட்லேயும் இது நடக்குமான்னு தெரியாது, எங்கள் வீட்டில் வந்து இது கண்டிப்பாக நடக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தோசை ஊற்றுட்டா இட்லி ஊற்றுறான்னு கேட்டால் உன்னோட இஷ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கும் வேலை மிச்சமாக இருக்குமே இட்லி ஊற்றுனா, இந்த ரெசிபிக்கு தோசை இருந்தால் நல்லா இருக்கும்னு வேறு வரும். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு சின்னதாக ஸ்நாக்ஸ் பண்ணலான்ட்டு சொயா தான் வந்து செஞ்சுருந்தேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்பயிரை ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி வாட்டர் ஆட் பண்ணி 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக பச்சைப்பயிறு வந்து குக் ஆகிடும். அது கூட வெல்லம் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிக்கலாம். சில பேர் ஏலக்காய் சேர்ப்பாங்க, நான் வந்து ஏலக்காய் சேர்க்க மாட்டேன். ஸோ மேலே கோட்டிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா மைதா வந்து ஆட் பண்ணிவிட்டேன். மைதா வந்து கொஞ்சம் திக்கான பேஸ்ட்டை ஆட் பண்ணிங்கன்னா சூப்பரான சொய்யா வந்து ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணிப்பாங்க. See you in the next video.